உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ அக்காவையே போட்டு தள்ளின. இன்னொன்னு சொல்லட்டுமா? சாகும் போது துடிச்சு அழுத அவ முகத்தை விட எனக்கு பிடிச்ச என் துளசியோட அழகான முகம்தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. மனைவியை யாரும் சிந்திக்காத வகையில் கொடூரமாக குரூரமாக கொலை செய்தது, மனைவியின் தங்கையின் வாழ்க்கையை அழித்தது, குடும்ப உறுப்பினர்களின் நிம்மதியை கெடுத்தது என குற்றம் சாட்டப்பட்டவர் செய்திருப்பதால் விசாரணை நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது. என்ன சந்தேகம்? வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இன்றைய நாட்களில் என்ன மாதிரியான போலி தயாரிப்புகளில் உருவாக்கப்படுகின்றன என்பது சாதாரண மக்களே அறிந்த செய்தி. ஆகையால் அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க கூடாது யுவர் ஆனர். மேலும் வழக்கு தொடுத்த இறந்து போன சந்திரிகாவின் தந்தையை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், யூ மே ப்ரொசீட். விஸ்வநாதன், 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 உங்க மக சந்திராவை சேதுதான் கொலை செஞ்சாருங்கிறது உண்மையா? இல்லைங்கய்யா. அது ஐயாவை பார்த்து சொல்லுங்க. இல்லைங்கய்யா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க மனப்பூர்வமா தான் சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. அப்போ எப்படி உங்க மக சந்திரா இறந்தா? குழந்தை இல்லை, மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு. அது ஒரு கட்டத்தில் முத்தி போயிடுச்சுங்கய்யா. அதனால தற்கொலை பண்ணிட்டேன். ஐயா, சேது நல்லவருங்க. எங்க குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துனவருங்க. என் பொண்ணு துளசி அவர் மிரட்டவே இல்லைங்க. அவ சம்மதத்தோட தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என்னங்க, நீங்களே வழக்கு கொடுத்துட்டு இப்ப மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, இவங்க தான் கேஸ் போட சொல்லி என் மக துளசி கேஸ் போட்டிருக்கா. எங்களுக்கு துளி கூட சம்மந்தம் இல்லையா. யுவர் ஆனர், கொலை நடந்ததற்கு சாட்சியமான வீடியோவை தாங்கள் இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தானே? எப்படி வாழ போறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போறீங்களா? அப்படியே உங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளினாலும் துளசியை விட மாட்டேன். துளசியோட அக்காவை, அதான் உங்க மூத்த பொண்ண துடி துடிக்க கொன்னப்போ அவ அழுத முகத்தை பார்த்து எனக்கு இரக்கமே வரல. ஐயா, அது என் குரலே இல்லையா. என்ன மாதிரி யாரோ பேசி பதிவு பண்ணி என்ன மாட்டி விட பாக்குறாங்க. ஐயா, ஐயா மன்னிக்கணும். இன்னொரு ஆதாரத்தையும் நீங்க பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வெளியே வருவேன். சட்டத்தால என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறப்போ அதே சட்டத்தை வச்சு வெளியே வந்து நானும் கெத்து காட்ட வேண்டி. மாமனார், இப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா.
இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. எது போனாலும் திரும்ப வாங்கிக்கலாம், உயிர் போனா மட்டும் திரும்ப வரவே வராது. உனக்கே தெரியும். நம்ம பசங்க இந்த கொள்கை அது இதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. சொன்னா போதும் சொருவிட்டு போயிட்டே இருப்பானுங்க. கருவோட அறுத்துருவானுங்க. புரியுதா? ரொம்ப மோசமான பசங்க. கோர்ட்ல உங்க மூத்த பொண்ணு எப்படி செத்தா, எதுக்காக செத்தான்னு கரெக்டா சொல்லுவீங்களா? இல்ல துளசிய? இல்லப்பா, நீ சொல்றது மாதிரி ஜட்ஜி கிட்ட சொல்லிடுறேன். துளசி மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதப்பா. இன்ஸ்பெக்டர் ஐயா, அப்பா, இப்ப நீங்க பயப்படாம சாட்சி சொல்லுங்க. ஐயா, இவன் எங்களை அடித்து பயமுறுத்தியே வச்சிருந்தாயா? என் பொண்ண இந்த அரக்கந்தையே பொண்ணா, என் சின்ன பொண்ணு வாழ்க்கையை அழுகி பார்த்தாயா? தினம் அடி உதங்கய்யா. ஐயா, அந்த வீடியோல இருக்கிறது இவன் தான் ஐயா. ஒரு அரக்கையா, அரக்க. சேது, உங்க ஒய்ஃப் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? மை லார்ட், அவங்க இறக்கல, சேதுதான். உட்காருங்க. தேங்க் யூ யுவர் ஆனர். சேது, சொல்லுங்க. 3 மாசம் ஆச்சுங்க ஐயா. உங்க மனைவி இறந்து 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து உங்க மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. மயிலாட், சேதுவோட மனைவி குடும்பமே சேதுவை நம்பிதான் இருக்குது. காசை தூக்கி போட்டு பொருளாதார பிரச்சனையை யூஸ் பண்ணி என்ன வேணா செய்யலாம். அதான உங்க கட்சிக்காரர் நினைக்கிறாரு. போய் உட்காருங்க. சேதுவின் குற்றங்கள் குறித்து நீண்ட விசாரணை தேவை. சாட்சியங்களை கலைக்காமல் இருக்க 15 நாட்களுக்கு சிறை காவலுக்கு உத்தரவிடுகிறது. அதில் 2 நாட்கள் காவலர்கள் தங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.